பாய் ஃப்ரெண்ட் தான் லைஃப் பார்ட்னர் அளவுக்கு மைண்ட் வந்தாச்சு. எப்படி இது பிரேக் ஆச்சு அந்த ரிலேஷன்ஷிப்? இங்கே ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்ராட் போயிட்டு அங்கே படிச்சுட்டு ஜாப் தேடுறேன்னு சொன்னார். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுமே ஒரு 3 years ஜாப்லெஸ்ஸாகவே இருந்தாங்க, தேடிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப இயர்ஸ் ஐ கேவ் ஹிம் டைம். அப்பயும் அவங்க ஒர்க் எடுக்கவே இல்லை. எனக்கும் இங்கே வயசாகுதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். தலையெழுத்து அதை மாத்த யாராலையும் முடியாது. பட் வேலை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், நான் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நீ அந்த ஜாப் வாங்கியிருக்கேன், எனக்கு பெரிய விஷயம், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. முடியாது நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். லாஸ்ட் ஜூன் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது. வித்தின் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு வரைக்குமே போயிடுச்சா? நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேன், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. உங்க அண்ணன் வாபஸ் பண்ணாரா? ஆமா, அண்ணா வாபஸ் பண்ணாரு. நீ ஆரம்பத்துல வேணாம்னு சொன்னாலே எப்படி இறங்கி வந்தீங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு? அவங்க வந்து வருத்தத்துல இருக்கும்போது தான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ நடந்திருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தட் ஆர் ஸ்டில் அதே அது அந்த உறுத்தலும் கவலையிலும் தான் இருக்கீங்களா? இருக்கு சார், ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கிடைக்கல. ஸோ இப்போ உங்க 8 காதல், உங்க காதல் உண்மைதானே? யா, வெரி ட்ரூ. வெரி ட்ரூ. எஸ். அப்ப அந்த பிரிவு உண்மைதான். வெறுப்பேத்திரியா, ஊட்ட விட்டு வெளியே போடா. நெக்ஸ்ட்